நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. உள்ளே வந்துட்டேன். அப்படியே நான் கோயிலுக்கு போகிறேன். சரிங்களா? உள்ளே வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த கோயிலுக்கு தான் நான் வருவேன். ஆனால் இப்போ மணி ஆயிடுச்சு, அடைச்சிருப்பாங்க. நான் வெளியே உட்காந்து கும்பிடுவேன். சரிங்களா? அது 1 மணிக்கே நம்ம அடைச்சிருவாங்க போல. இப்போ மணி என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். வெளியே அக்கம்மா, சக்கம்மா, சல்லியம்மா, அது 7 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. 7 அக்கா தங்கச்சிங்க. அவங்க கதை வந்து சொல்கிறேன் பாருங்கள். நான் நேரடியாகவே அனுபவித்த கதை சாமிக்கு. சத்தியமாக நேரடியாக நாங்கள் பார்த்த சாமி. நேரடியாக நாங்கள் சாமிக்கிட்ட அனுபவிச்சது. சரிங்களா? இந்த கதையை சொல்கிறேன். பப்பா வந்துட்டேன் கோயிலுக்கு. கோயிலில் தான் உட்காந்துருக்குறேன். ஏர்போர்ட் இருக்குல்லங்கப்பா. நான் எப்போ வந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எப்போ வந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கே வந்து தான் சாமி கும்பிடுவேன். நம்ம மனதார உருகி நொந்து அழுது மனசில் வேண்டுனாலே எல்லா சாமி நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும். நமக்கு கேட்குற வரம் கிடைக்கும். சரிங்களா? நான் ஏன் 7 அக்கா தங்கச்சிகளை ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஏன் தெரியுமா பிடிக்குன்னு சொல்கிறேன்? அப்படியே திருப்பி காமிக்கவா சாமியை? அந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்படியே கூட சொல்லிவிட்டு அப்புறம் திருப்புறேன். நாங்கள் புறம்போக்கில் குடியிருந்தோம். குடிசையில் குடியிருக்கும் போது அங்கே கரண்ட் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, இருட்டாக கிடக்கும். பிள்ளைங்களை ஒத்தையில் வச்சுட்டு இருப்போம். நான் வேலைக்கு போயிடுவேன். அப்போ இந்த பசங்க என்ன செய்யுங்க, சின்ன பிள்ளைங்க தானே, அங்கே கழுங்கு கிடக்கும். கழுங்குல தண்ணி கிடக்கும். தண்ணியில் என்ன செய்யுங்க, போய் அந்த கழுங்கில் போய் குளிக்குங்க. எப்போனாலும் போய் குளிக்குங்க. அந்த ஒரு கழுங்கு கம்மாய்க்கு வந்து ஒரு டைம் இருக்குது. 1 மணி 12 மணி இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. உச்சி நேரத்தில் போகக்கூடாது. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாது, எனக்கும் விவரம் தெரியாது. நான் சொல்லியும் தர தெரியாது. குளிக்க போகிறோம், நாம் வெளியே போயிடுவோம். அதை போய் குளிக்க போயிருங்க, போயிட்டு வந்துருங்க. ஆனால் நிறைய அசம்பாவிதமாக நடந்திருக்கு வேறு இடம் பிள்ளைங்களுக்கு. இந்த பிள்ளைங்க குளிச்சுட்டு வந்துருங்க வீட்டுக்கு, துணியை போய் துவச்சிட்டு வந்துருங்க. அப்போ ஒருத்தவங்க திடீர்னு எனக்கு சொன்னாங்க, ஏம்மா உன் பிள்ளைங்க இப்படி 12 மணியும் 1 மணி நேரத்துலையும் போய் உச்சி வெயிலில் போய் குளிக்க அனுப்புறியே, இது உனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஏக்கா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது தப்புடி, அங்கே போகக்கூடாதுடி. அங்கே வந்து 7 அக்கா தங்கச்சி இருக்காங்க. 7 அக்கா தங்கச்சி, அக்கம்மா, சக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வைஷ்ணவி, பாரகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 அக்கா தங்கச்சி. உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? அவங்க 7 அக்கா தங்கச்சிலேயே அவங்க குளிக்க வருவாங்களாம். குளிக்க வர இடத்துல நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதான். தொந்தரவு அந்த ரொம்ப கோபமாக இருப்பாங்களாம் அவங்க. அந்த உச்சி நேரத்தில் அவங்க சந்தோஷமாக குளிக்க வர நேரத்தில் நம்ம போய் தொந்தரவு பண்ணலாமா? அப்படி அவங்க கோவப்பட்டுருவாங்கடி, அவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக்கா, எனக்கு தெரியாதுங்கக்கான்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு கொடூரம், கோபமானவங்களாம். அந்த வெறி பிடிச்சி வெயிலில் போய் குளிப்போம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க அக்கா தங்கச்சி சந்தோஷமாக குளிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம போய் இடைஞ்சல் பண்ணால், அதனால் அதெல்லாம் மீறி அவங்க எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டுட்டு வந்து எனக்கு பிள்ளையா ஒப்படைச்சதுக்கு அம்மாவை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே, அந்த சாமி வந்து காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் இருந்த இடம் காடுதேன். பாம்பு, பல்லி எல்லாமே திரியும். இருட்டாக கிடக்கும், பாம்பு நிறையா திரியும். அதில் தான் நாங்கள் குடிசை போட்டு குடியிருந்தோம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் நானும் விட்டுட்டு போயிடுவேன், எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிடுவார். இந்த பிள்ளைங்க நானும் ஆனால் சுற்றி விளாண்டுட்டு, ஒரு கைக்குள்ளே பிள்ளையாக கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு தெய்வம் தானே, அப்போ தெய்வத்தை தானே நம்பணும். யாருமே கேட்பார், கேள்வி கிடையாது அங்கேயுமே. அப்படி இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைய விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதனால தான் எனக்கு இந்த 7 அக்கா தங்கச்சி சாமிகளையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. மதுரையிலையும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. சென்னைக்கு வந்தேன்னா இங்கே வருவேன். சரிங்களாப்பா? நான் தான் ஆட்டி அழைச்ச வேலை, வீட்டை கெடுத்த வேலைன்னு லேட்டாக எவ்வளோ நேரம் கழித்து வரேன்.
பையாத்தானே என்னால் வர முடியும். அதே பையா வந்தேன். வந்தால் இங்கே கோயிலை அடைச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, எத்தனை மணிக்கு திறக்குறாங்களோ தெரியலை. திறந்தாலும் சரி திறக்காட்டாலும் சரி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு பூவை போட்டுட்டு கிளம்புவோம். சரிங்களா? அவங்க தான் நான் சொல்கிறேன்ல, நம்ம மனதார உருகி அவங்கள்ட்ட கும்பிட்டாலே நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். சாமியை காமிக்கிறேன் பாருங்கள். பிள்ளையாரப்பா இருக்காரா? நல்லா கும்பிட்டுக்கோங்க. துளசி மாடம்லாம் இருக்குது. பிள்ளையாரப்பா இருக்கார். அப்படியே வந்தோம்னா தான் பார்த்துக்கோங்க சாமியை. பேரை நீங்கள் வாசிக்கங்க. நல்லா கும்பிடுங்கப்பா. காவல் தெய்வம்ப்பா. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மா அப்பா அவங்க எல்லாருமே. சரியா? அம்மாவை நல்லா கும்பிட்டுக்கோங்க. தெளிவாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கப்பா. நம்ம பிள்ளைங்களை ஒத்தையில் விட்டுட்டு நான் என்ன செய்துவேன்னு கூட நான் நினைக்க மாட்டேன். இவங்க என் பிள்ளைகளை அப்படி ஒரு சக்தியாக காப்பாற்றி எனக்கு பிள்ளையாக கொடுத்தாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க அம்மாவை. சக்தி அம்மாள் ஆலயம். உங்களுக்கு இந்த 7 கன்னிமார்களை பற்றி கதை தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே வாங்க. பெரிய கோயில் பூட்டி கிடக்கு. அது டயத்துக்கு வந்தால் தான் திறந்துருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, திறந்துருக்கும். பூட்டி தான் இருக்குது. இந்த விளக்கை மட்டும் பாருங்கள். விளக்க பாருங்கள். உள்ள விளக்கு எரியுதா அம்மாட்ட? நல்லா பார்த்துக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க. சரியா? எப்பா இங்கேதாப்பா நான் வருவேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு நீ உட்காந்து அம்மாவுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு மனது உருகி எல்லாருக்காண்டி நான் கும்பிட்றேன். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலலாம் மாற்றங்கள் உருவாகும். ஆமாம், உடம்புல நோய் இல்லவங்க நல்லாயிருவீங்க. எல்லாமே நல்லாயிரும். வேலை வெட்டி கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அம்மா தாயே, நம்பினோர் கைவிட மாட்டேன் அம்மா, நல்ல வழியை காட்டுங்கம்மா அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு நான் வரேன். சரிங்களா? ஈஸியாக நான் பஸ் ஏறிட்டப்பா. அப்படியே வடபழனி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நின்றோன்னே ஏர்போர்ட் வண்டி வந்துச்சு. சரண்டு ஏறி நேராக ஏர்போர்ட் வாசல் இறக்கி விட்டுச்சு. இனி திருப்பி எப்படி போகணும்னா மெட்ரோவில் போயிடுவேன். பக்கத்துலேயே மெட்ரோ இருக்குது. அதிலே ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். கொஞ்சம் இப்படி ஈஸியாக பாதை தெரிஞ்சால் எனக்கு வெளியே போக நல்லாயிருக்கும். எத்தனை பேர்கிட்ட தெரியுமா கேட்டேன். சரிங்களா? அம்மா வீடியோவை முழுசாக பாருங்கள். நல்லா சாமியை கும்பிட்டு